Hi friends, welcome back to Mamath Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா actually நம்ம இப்போ வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். அது நேத்தி vlogலயே பார்த்திருப்பீங்க. எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா ஆண்டவர் மாதாவும் முன்னாடி நின்னு மிக சிறப்பா பிள்ளையோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வச்சாரு. சோ அதுக்கு நன்றி சொல்லலாம் அப்படினு சொல்லி தான் வந்திருக்கோம். அந்த நன்றியோட கூடவும் வந்து ஒரு சில வேண்டுதல் எல்லாம் செலுத்தணும் அப்படினு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் 2 மொட்டை இல்ல 3 மொட்டை இல்ல 2 மொட்டை. ஓகேவா? வேண்டுதல் செலுத்தலாம் தான் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன வேண்டுதல் செலுத்துகிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் vlog பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டே மார்னிங். ஸோ மார்னிங் காஃபி இருக்குது. பேமாவை அடிச்சு எழுப்பி விட்டாச்சு, எல்லாரையும் எழுப்பி விட்டாச்சு, எல்லோரும் எழுந்துட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படி ஜாலியாக என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் ஒரு ப்ளசண்ட் வைப் இருக்குது இங்கே. நல்லா நிம்மதியாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு ஃபைனல் ரிசப்ஷன், பாப்பாவோட ரிசப்ஷன் முடிஞ்சு ஒரு ப்ளசண்ட் வைப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இருக்குது. ஜாலியாக வந்து காலையிலே எழுந்துச்சி காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஜாலியாக போவோம். நீங்களும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் எழுந்துச்சி காஃபி குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு எல்லோரும் எழுந்துச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் அப்படி வெளில சுற்றினுக்கிறேன் ஜாலியாக தனியாக. பேமா வந்து இன்னும் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி ரெடியாகி வெளில வந்துடும். வெளில வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன கேட்கும், காப்பின்னு கூப்பிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எதனால் நான் இது வந்து ஒரு ப்ளசண்ட் மார்னிங் அப்படின்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் முடிஞ்சு எங்கன்னா வெளில போகணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஆண்டவரால் மாதா கோயிலுக்கு வர பிளான் ஆகிப்போச்சு. ஆக்சுவலி பிளான் வந்து இப்போ வர பிளானே இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால இப்போயே வந்து மாதாவுக்கு நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டே போய் நன்றி சொல்லிட்டோம். அது நேற்று vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன் நான். இன்னும் ஒரே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா இல்லை. பாப்பா வந்து இங்கே மாப்பிள்ளை இருக்கிறதுனால மாப்பிள்ளை கூட இருக்கான். ஒருவேளை மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னாலும் அவனால் வர முடியாது. ஏன்னா அவளுக்கு இன்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவனால் வந்திருக்க முடியாது எப்படியா இருந்தாலும். சரி நம்ம வந்து நன்றி சொல்லிடலாம், நமக்காக தானே ஆண்டவர் இவ்வளோ பண்ணார். சரி பாப்பாவையும் மாப்பிள்ளையும் பார்த்துப்பார் ஆண்டவர். ஸோ அதனால் நம்ம நன்றி சொல்லிடலான்னு தான் கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோம்? நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறோம். கத்துடா ரீடேக் ஓகே. என்னடி குடும்பத்தில் 3 பேர் மொட்டை அடிக்கணும். நீனு ஹேனாக்கு பதிலா இல்லை எம்ஏ பிடிச்சி தரத்தரன்னு இல்லைப்பா. அப்படி கூப்பிட்டு போய் உனக்கு திடீர்னு மொட்டாச்சு கூப்பிட்டு போனால் கிறிஸ்டி மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? அண்டா பாவீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா ஊந்து சிரிப்பா போல. அதுதான்ப்பா. கிறிஸ்டியே வந்து மொட்டை அடிக்கிறது வேற விஷயம். பொண்டாட்டியை அழகா கூட்டு போயிட்டு மொட்டச்சு கூட்டு வந்தா அது வேற விஷயம். 2 hours later. மொட்டைக்கு முன் டாடா உட்காந்துருப்பாமா. நினைக்கவே இல்லை. அவன் சொன்னா நீ ஓகே பண்ணிட்ட வந்துட்டோம். மொட்டை அடிச்சிங்களா 2 பேரும்? எலினா மொட்டை அடிச்சியா? இங்க பாரு மொட்டை.
இல்லடா சொல்லலாம் நம்ம ரஜினி ஸ்டைல்டா. எலினா எலினா நம்ம கோவமா இருக்கு. சொல்லுது என்ன கூட்டினு வந்து என்ன பண்ணுவீங்க? என்னது என்னது என்ன கூட்டினு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ராஜா பகுத் மாதிரி வீட்டுல சுத்தின என்ன பொய் சொல்லியா மாத்தி கூட்டினு வந்து மொட்டை பண்ணீங்களா? கோவம் வருது கத்துதுங்க. எலினா மொட்டை செம்ம காண்ல இருக்குது எமி, செம்ம காண்ல இருக்கிற மரியாதை போயிடுங்க. கூட்டினு வந்தீங்களா அங்கிருந்து? எல்லா வேண்டியதுல முடிஞ்சதா? கேண்டில் ஏத்துனேன். அது என்ன 5 கேண்டில் தெரியும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் எழுதி நம்ம 5 பேர். ஸோ நம்ம 5 பேருக்கு 5 கேண்டில். ஓகே. முதல்ல 4 கேண்டில் ஏற்றுவோம். இப்போ புதுசாக மாப்பிள்ளை வந்துருக்கிறதுனால மாப்பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு கேண்டில். சோறு கண்ட இடமே சொர்க்கன்ற மாதிரி எப்பயுமே ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் கூட எடுக்காது. முதல்ல ஒரு 4 வாய் உள்ளே போகணும். அந்த வயிறு கொஞ்சம் ஒரு ஆஃப் இதில் ரொம்பணும். ஐயோ நான் வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு கேமரா பார்க்கவும் தோணுச்சு. செமையா இருக்குல்ல எல்லாமே? எப்படா இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் ஹோட்டல் இது. இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வரலாம். தரமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. டிரைவிங்கில் தான் இருப்போம். நம்ம டிரைவர் ரெஸ்ட் எடுக்கலாம். மாற்றி மாற்றி ஓட்டுங்க. நான் ஓட்டும் போது அவர் தூங்குவார், அவர் ஓட்டும் போது நான் தூங்குவேன். அவ்வளோதான். மொட்டை பாப்பாத்தீங்களா? ஒரு மொட்டை பாப்பாத்தி முடிச்சுனுக்குது, இன்னொரு மொட்டை பாப்பாத்தி தூங்கினுக்குது. கோவம் வந்து காக்கா கப்பு மூஞ்சில கக்கா எங்க வேணாலும் போகும்பா. ஆனா மூஞ்சில போச்சு பத்தியா கக்கா. அப்பா காக்காவுக்கு வந்து பொறாமப்பா என் அழகு. கடைசியில என்ன நான் எடுத்து கொடுத்த டிஷர்ட்ல தான் கக்கா போயிடுச்சு. அதுல இல்ல என் அழகா பார்த்து காக்கா கூட பொறாம வந்துச்சு. பேர் மூஞ்சில காக்கா போயிடுச்சு. டிஷ்யூ எடு, டிஷ்யூ டிஷ்யூ எடு, டிஷ்யூ கொடு, டிஷ்யூ கொடு, முதல்ல டிஷ்யூ குடுறா. போனதுமே மெதுவாப்பா மெதுவா. போடு போடு போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. அங்க வேற விஜய் தான், விஜய் தான். சீக்கிரம் போடுங்கடி. டக்குனு போடுங்க விஜய் பாட்டு. அவர் போன்ல நீங்க வைக்கணும். அவர் போன்ல வைக்கணுமா? ஏ போ, ஓபன் பண்றதுக்குள்ள பண்ணா இருக்கும். நான் விஜய் ஃபேன்ஸ். விஜய் பாட்டு கூட என்னடா மாமிட்டா பிடிச்சிருச்சா? நீங்க போனோம். தாண்டா சீக்கிரம் சீக்கிரம். புரியுதுண்ணா. இந்த அண்ணா வந்து பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. நீங்க வர மாதிரி வருவீங்க, ஆனா வர மாட்டீங்க. பாத்துக்கோங்க பாண்டிச்சேரியில கூட விட்டுறாங்க. यहाँ तो गड़बड़ बट अभी शॉट के साथ गड़बड़ डाउनलोड दी अभी बस ऐप नाउ என்னமாடா நம்ம வேளாங்கண்ணிலேருந்து டெம்பிள்லேருந்து முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம், நேராக ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக விட்டு இப்போ இங்கே வேளாங்கண்ணி வந்து வேளாங்கண்ணிக்கிற மாதிரி பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ நைட் டின்னருக்கு ஓகேவா. டின்னர் முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து எங்கே மீட் பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு அரேபியன் மந்தியா. அதில் ஏதோ சாப்பிட்டு இருக்குது. உங்களுக்கு காட்டுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு. மூஞ்சா பாருங்க. அங்கேயே மூஞ்ச பாரு. இங்க இது ஒரு பிளேட்டு. ஒரு பிளேட்ல 3 பேர் அடிச்சுக்கிறீங்களா? இது ஒரு பிளேட்டு. சிங்கிளா சாப்பிடுறது எமி இல்ல. நாங்க 3 பேரு, நீங்க 3 பேரு சாப்பிடும் போது அதெல்லாம் பார்க்க கூடாது. நீ சாப்பிடுமா, கொஞ்சம் நல்லா இருக்குமா.
சாப்பிடும் போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டுன்னு அள்ளி எடுத்து சாப்பிட்டே இருக்கணும். நீ சொல்லுப்பா உன் டைலாக். நீ வயிற்றுல இருக்கும்போது என்ன சொல்லி பெத்த வெளில எடுத்தாங்க? உன்னை மட்டும் திங்க வேணான்னு பெத்தாங்களா? நீ சொல்லுப்பா, டைலாக் சொல்லுப்பா. மகளே சோறு சோறு சோறு, அதுதான் உங்க குடும்பம். சரிப்பா, எங்க குடும்பத்தை விடுப்பா. நீ உங்க குடும்பத்தோட டைலாக சொல்லுப்பா. வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்குது சரியா? இந்த பிளேட் உங்க 3 பேருக்கு, இந்த பிளேட் எங்க 3 பேருக்குன்ட்டு. இந்த பிளேட்ல தின்றதை விட்டு நீ எப்படி அந்த பிளேட்டுக்கு வருவே நீன்னு? கேக்குது நீ கவனிக்கவே இல்லையா? இல்ல நீங்க கண்ணு காமிச்சு விட்டீங்களா? அந்த பிளேட்ல நிறைய இருக்குது பாரு, அதை எடுங்க. ஷாம் தான் நீ சாப்பிடுக்கா, நான் பாத்துக்கிறேன். அது உங்க பிளேட்டை பார்த்தது. ஐயோ இந்த பக்கம் கென்னடி நமக்கு ஹெவி காம்படிஷனா இருக்கே, ஒண்ணுமே பத்தாதே நம்மளுக்குன்னு. அந்த பக்கம் பாவம் சாப்பிட மாட்டான். அவர் வாய் தான் பேசிட்டு இருக்காரு, அவரும் சாப்பிட மாட்டாரு. நான் என் சைடு இங்க பாருங்க இவ்வளவு ரைஸ்ல தூக்கி இருக்கேன். இல்ல அம்மா மகேஷ சாப்பிடவே என்னப்பா உட்காந்துக்கிறேன், வேலை முடிஞ்சிச்சா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நேரா வீட்டுக்கு போறோம். இவங்களையும் கௌஷிக் பத்தியா ஓகே, இவங்களையும் டிராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுல போயிட்டு நம்மளும் தூங்க போறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க பண்ணுங்க. ஓகே, பாய்.